விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 18ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தினுடைய தொடக்க அமைப்புகள் நல்லா இருந்தாலும் கூட அந்த மத்திம அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலையில் இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் அதிபதினு சொல்லி சந்திரன் அடுத்த மூவ் பண்ணுற வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சாதகமான நிலை இல்லைங்க. 6-8 அமைப்புகள் கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு வண்டி வாகன அமைப்புகளில் பிரச்சனை வர்றது, வண்டி வாகனத்தில் ஒரு சின்ன விபத்து வரக்கூடிய அமைப்பு, ஒருத்தருக்கு நோய் தொல்லை வர்றது, ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ் மாதிரியான அமைப்பு வர்றது, யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தனால என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியான சம்பந்தம் இல்லாத 6-8 பாவகங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்வேன். ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறது கூட ஒரு வகையில் பலவீனமான அமைப்புகள் தான். அப்போது 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு அதிகாலை 21 அதிகாலை 4 மணி வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லுவேன் இவங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த வாரத்தில் சற்று நிதானம் தேவை. முடிஞ்சால் 18, 19, 20, 21 புதிய அறிமுகங்கள், புதிய ஒரு தொடக்கங்கள், ட்ராவல் பண்ணுறது, யாரையோ பார்த்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண போகிறேன், இல்லை ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு பேச போகிறேன்றதெல்லாம் கொஞ்சம் நமக்கு எகெயின்ஸாக திரும்பிடக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய அமைப்பு தான். 6, 8, 12 ஒரு சேர 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு மாதிரியான எதிர்பார்க்காத தேவையில்லாத அமைப்புகள் நடக்கும்ல. எந்த ராசிக்குமே இந்த அளவுக்கு நான் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல 12ஆம் அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் சொல்லி எல்லாம் அமாவாசை அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த 3 நாள் கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலைங்க. ஜோதிடருடைய வேலை கவனமாக இருங்கன்னு சொல்கிறது தானே தவிர இப்படி மாற்றுங்க அப்படி திருப்புங்கன்ற சொல்கிற விஷயத்த சொல்கிற ஜோதிடர் எனக்கு இல்லைங்க. எனக்கு அந்த பழக்கமும் இல்லை. அப்போது கவனமாக இருங்க. தவிர்க்க முடிஞ்ச விஷயங்களை தவிர்த்துக்குங்க. வண்டி வாகன அமைப்புகளில் டெம்பரரி அந்த 3-4 நாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ப்ராக்டிக்கலான ஒரு பரிகாரம்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இந்த தன்மையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த ஜனவரி 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக இருக்கும்.